ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி பொங்கல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், சூப்பரான கோயில்களில் கொடுக்குற சக்கரை பொங்கல் வீட்டிலேயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு க்ளீனாக கொடுத்துருக்கேங்க. குக்கர்லேயே எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேங்க. நான் கொடுத்த மெஷர்மெண்ட்ஸ் பிரகாரம் நீங்கள் பண்ணிங்கன்னா இதை பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டாமல் இந்த மாதிரி சூப்பராக வருங்க பொங்கல். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்களில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க, சூப்பரான இந்த பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் இது மாதிரி ஒரு கப்பில் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. பொன்னி பச்சரிசி தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேங்க. பச்சரிசியில் செஞ்சால் தாங்க பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பச்சரிசி கிடைக்காத பட்சத்தில் உங்கள்கிட்ட மசூரி சோனா ரைஸ் இருந்ததுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுவும் நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு. இப்போ ஒரு கப்பு பச்சரிசிக்கு நான் 1/4 கப் சிறுபருப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி மெஷரிங் கப் இல்லைன்னா வீட்டில் உங்ககிட்ட டீ கிளாஸ் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி கிளாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு கப் பச்சரிசி 1/4 கப் சிறுபருப்புக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி மண்டை வெல்லம் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வெல்லம் வாங்கும்போது நீங்கள் நல்ல நிறமாக இருக்கிற வெல்லமாக பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா பொங்கல் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க கலரு. கிட்ட பவுடர் பண்ண வெல்லம் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இது தட்டி பொடி பண்ணுற வேலை மிச்சமாகுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி பொங்கல் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது மாதிரி குக்கர் வச்சு சூடு பண்ணிக்கலாங்க. முதல்ல நம்ம 1/4 கப்பு சிறுபருப்பை ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இதை மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. ரொம்ப சிவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு கலர் மாறும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், சிறுபருப்பு நல்ல வாசம் வருது, கலர் மாறிடுச்சு லைட்டாக. ரொம்ப சிவக்க விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப்பு பச்சரிசியை ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இதில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நான் ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம ஒரு கப்பு பச்சரிசி எடுத்தோம், அதே கப்பில் ஒரு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எந்த கப்பில் சிறுபருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதே மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறணுங்க. ஊறினதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை வேக வைக்கணும். அப்போதான் சாதம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும், குழஞ்சு. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டுங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. எப்பயுமே எந்த ஸ்வீட் டிஷ்ஷஸாக இருந்தாலும் ஒரு சிட்டிகை உப்பு போட்டோன்னா அது ஸ்வீட்டை கொஞ்சம் அதிகரித்து கொடுக்குங்க. ரொம்ப போட்டுறக்கூடாது. குக்கரை மூடிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது ஒரு 4லேருந்து 5 விசில் வரட்டுங்க. நம்ம அதுக்குள்ள வெல்லத்தை கரைச்சிடலாம். வெல்லம் கரைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இப்போ நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்தேன், அதோட 2 மடங்கு, அதாவது 2 கப்பு வெல்லம் தூள் பண்ணி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் எக்ஸ்ட்ரா இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாங்க. இது பாகு கன்சிஸ்டன்சிக்கு வர வேண்டாங்க. நம்ம இதில் இருக்கிற தூசி குப்பையெல்லாம் வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் இதை கரைச்சிக்கிறோம். வெள்ளத்தில் பொதுவாகவே மண் தூசி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுக்கிறதுக்காக தான் இதை நம்ம இது மாதிரி கரைக்கிறோங்க. இப்போ பாருங்க, நல்லா கொதிக்குது, வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ குக்கர் 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, சாதம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. தண்ணி அளவு எவ்வளோ கரெக்டாக இருக்கு பாருங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இப்போ இது மாதிரி கரண்டிலேயே மசிச்சு விட்டிங்கன்னா சாதம் நல்லா குழஞ்சிருங்க. இப்போ பாருங்க, கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. நான் சொன்ன அளவுகளோட உங்களுக்கு அரிசி, பருப்பு, தண்ணி எல்லாம் சேர்க்கும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக கன்சிஸ்டன்சி வருங்க பொங்கல். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க.
இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு 2 ஏலக்காயை தட்டி வச்சிருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஏலக்காய் தாங்க போடுறேன். ஏன்னா இது கூட நான் இப்போ பச்சை கற்பூரம் சேர்க்க போறேங்க. கோயில் பொங்கல் செய்யும் போது இந்த மாதிரி ஒரே ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் சேர்த்தோம்னா கோயில்களில் கொடுக்குற பொங்கல்ல இருக்கிற அதே வாசமும் சுவையும் இருக்குங்க. அதுக்காக தான் அது சேர்க்கறது. இப்போ நான் பச்சை கற்பூரம் சேர்க்கறதுனால தான் ஏலக்காய் 2 மட்டும் நான் தட்டி போட்டுக்கிட்டேங்க. இப்போ 1 கப்பு பச்சரிசிக்கு நான் 3/4 கப்பு நெய் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா இது மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதுல முந்திரி திராட்சையை வறுத்து சேர்த்துடலாங்க. இப்போ முந்திரி திராட்சையை வறுக்கிறதுக்கு நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேங்க. இதில் நான் ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. முந்திரி இந்த மாதிரி லைட்டாக சிவக்கும் போது கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாங்க. இப்போ 2த்தையும் நல்லா வறுத்து விட்டுறலாங்க. திராட்சை நல்லா உப்பி வரணுங்க. இப்போ பாருங்க திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதை இப்போ பொங்கல்ல சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை பொங்கல்ல சேர்த்துடலாங்க. இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கோயில்களில் கொடுக்குற அதே டேஸ்ட்ல இருக்குங்க சக்கரை பொங்கல். ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 3/4 கப்பு நெய்யில மிச்சம் இருக்கிற நெய் இதில் சேர்த்துடலாங்க. சக்கரை பொங்கலுக்கு எப்பயுமே நிறைய நெய் சேர்க்கும் போது நல்லா இருக்குங்க டேஸ்ட். மிச்சம் இருக்கிற நெய்யும் சேர்த்து நல்லா இது மாதிரி கிளறி கொடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க, இந்த மாதிரி கரண்டியில் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாம வரணும். இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. கோயில்களில் கொடுக்குற அதே ருசி இருக்குங்க இந்த சக்கரை பொங்கல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல்.